விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்னூர். இன்னைக்கு வெடியில சத்தம் கட்டிச்சு ஒர்க் ஷாப்களில் என்னன்னு எட்டி பார்க்குறப்ப ஆல்வின் ஆட்டோ உத்தமாவாலயம் ஆட்டோவை கட்டி இழுத்துக்கு வந்தாங்க. என்னன்னு கேட்குறப்ப அண்ணன் சொல்லுவாரு, ஒரு மாதிரி சவுண்டி அடிச்சு வண்டியை ஆஃப் ஆச்சு. அப்படியே செல்ஃப் மோட்டரை கழட்டினாரு எலக்ட்ரிஷியனு. சரி, மேக்னெட் காயில் உள்ள தீ வருதுங்க, கயிறு போட்டு இழுத்து விட்டாரு. ஆஃப் பண்ணுங்க மேக்னெட்டை கழட்டி பாருங்கட்டாரு. மெக்கானிக் அண்ணே ஒர்க் ஷாப்புக்குள்ள வண்டியை கொண்டு போய் தூக்கிட்டு புள்ளியில் வர்ற 4 நட்டு 11ஆம் நம்பர் நட்டை லூஸ் பண்ணிக்கிருக்காரு. லூஸ் பண்ணி 4 நட்டையும் தனியாக அவுக்கணுன்றதுக்காண்டி ஒன்றா லூஸ் பண்ணி எடுக்கிறாரு. நட்டை கையில் இப்போ அவுத்துக்கிருக்காரு. 11ஆம் நம்பர் நட்டை கையில் பையா சுற்றி அவுத்துக்கிருக்காரு. இந்த வண்டி புது வண்டி எடுத்து 1 மாதம் ஷோரூமில் எடுத்து கொஞ்சம் இந்த வண்டியை புள்ளி அவுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் தண்ணி டேங்க் வரும். இப்போ புள்ளியை மெக்கானிக் எண்ணெய் அவுத்துட்டாரு. அவுத்துட்டு கூலிங் கவர், அந்த நீல கலர் கவரில் சுற்றி வர்ற ஸ்க்ரூ அவுக்குறாரு. ஸ்க்ரூ ஒன்று அவுத்துட்டு அடுத்து மேலே இருக்கிற அவுத்துக்கிருக்காரு. மேலே இருக்க ஸ்க்ரூ அவுத்துட்டாரு. அவுத்து கீழே எடுத்து வச்சிட்டாரு. அடுத்து இன்னொரு ஸ்க்ரூவை அவுத்துக்கிருக்காரு. ஸ்டார் ஸ்க்ரூ அவுத்துட்டு வெளியே எடுக்கிறாரு. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. PS4 தண்ணி டேங்க் இருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. அதனால அந்த புள்ளி உட்காடுற அந்த பெட்டியை ஸ்டட்டில் போட அவுத்துட்டு கவரை வெளியே இழுக்கிறாரு. மெக்கானிக் என்ன சிரமப்பட்டு எங்கிட்ட ஒரு வழியாக அவுத்துட்டாரு. அவுத்து எடுத்துட்டாரு. சுற்றி பார்க்குறாங்க. கரகரன்னு சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு 22 பெட்டி டாமியை போட்டு லூஸ் பண்ணிட்டார் மெக்கானிக் என்ன. புள்ளியில் வர்ற போல்ட்டு ஆப்போசிட் போல்ட்டு ரைட் சைடில் அவுத்தோம்னா லூஸ் ஆகும். அவுத்து போல்ட்டை வெளியே எடுத்துட்டாரு. எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளியை வெளியே அவுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்னான்னு பார்க்குறப்ப கல் கிடக்குள்ள 4-5 கல். அந்த கல்லை எடுத்து பார்க்குறாரு, வெளியே வரல. அதனால் புள்ளியை தனியாக வெளியே எடுத்துடணும்னு சொல்லி புள்ளியை வெளியே எடுத்தோம்னாத்தே அந்த கல்லுகளை எடுக்க முடியும். பாருங்க, ஒரே கல் பெரிய கல்லாக இருந்ததுனால உடஞ்சி நுழைஞ்சிருச்சு. 5-6 துண்டாக உடஞ்சிருக்கிறதுனால புள்ளியை வெளியே எடுக்கணும்னு சொல்லி மெக்கானிக் என்ன புள்ளியை வெளியே எடுக்கிறாரு. பையன் அந்த புள்ளியை ஆட்டி ஆட்டி வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீலு பிழை வீலை கீழே வைக்க வச்சுட்டு பார்க்குறாரு. பாருங்க கல் எப்படி கிடக்குண்டு. இந்த கல்லுதான் அண்ணே ஆரோக்கியதாசன் நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தீப்பொறியாக தெரிச்சிருக்கு. இது எதனால உள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாசனோட பேரே ஆரிக்குட்டி வண்டிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டு விட்டுருக்கியா. பார்த்துங்க எப்படி இருக்கும். இந்த கல்லை பாருங்க எப்படி நொறுங்கிருக்குண்டு. 4-5 நொறுங்கிருச்சு. அவங்களும் ஏதோ செல்ஃப் மோட்டர்லேயே வளசுதுன்னு சொல்லி செல்ஃப் மோட்டரில் அவுத்துட்டு பார்த்துருக்காங்க. உள்ளே எல்லாம் கிராக்காக இருப்பாங்க, கோடு ஆகும். செல்ஃப் மோட்டரில் அவுத்துட்டு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் சவுண்டு வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாம பாருங்க கோடு விழுந்திருக்கு. கல் உடச்சிருக்கு உள்ள. இந்த உடச்சினதுனாலதே கரகரன் சத்தம் கேட்டு உள்ள தீப்பொறியில் அந்தடிச்சிருக்கு. புள்ளி சுத்தாமல் இன்ஜின் ஆஃப் ஆகிருக்கு. 2வது பிள்ளை விலை தூக்கி மெக்கானிக் என்ன மாட்டிட்டாரு. வேறு எதுவும் போல்ட்டு நட்டு அவந்திருக்கான்னு செக்காக பண்ணி பார்த்துட்டு பிள்ளை விலை டைட் வச்சிட்டாரு. டைட் வச்சுட்டு கூலிங் கவரு புழு கலர் கவரு அதை இருந்த மாதிரியே மாட்டிக்கிருக்காரு. அவுக்கிறப்போ கூட கொஞ்சம் ஈஸியாக அவுத்தாச்சு. திருப்பி மாட்டுறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதனால மெக்கானிக் என்ன சிரமத்தை பார்க்காம மாட்டிக்கிருக்காரு. என்கிட்ட ஒரு வழியாக மாட்டியாச்சு. மாட்டி முடிச்சுட்டு இப்போ சுற்றியில் அந்த கவரை சுற்றி வர்ற ஸ்க்ரூவை டைட் வைக்க போகிறார். ஸ்க்ரூ டைட் வைக்க முடியாத இடத்துக்குள்ள 10ஆம் நம்பர் போல்ட்டுல வாங்கி வச்சுருக்கோம். அதைத்தான் போட போகிறோம் நம்ம. இப்போ திருப்பலியில் அவுக்க முடிகிற ஸ்கூலுக்கு போகிறான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டைட் வச்சுட்டு அடுத்து உள்ள இடைஞ்சலாக இருக்க இடத்துல
கை உள்ளே போக முடியாத இடத்துலலாம் ஸ்பானரை வச்சு போல்ட்டை போட்டு டைட் வைக்கிறாரு. 10ஆம் நம்பர் போல்ட் டைட் வச்சுட்டு அடுத்து பின்பகுதியில் இருக்கு அந்த போல்ட்டையும் டைட் வச்சுட்டாரு. இப்போ வந்து புள்ளி அந்த புள்ளி உட்கார ஸ்டட்டு 11ஆம் நம்பர் ஸ்டட்டை வந்து கையில் டைட் வச்சுட்டு அடுத்ததாக வந்து புள்ளியை தூக்கி மாட்ட போகிறாரு. புள்ளியை மாட்டிட்டு 11ஆம் நம்பர் நட்டு 4 நட்டு வாசல்களை கையில் அளவு டைட் வைக்கிறாரு. ஒரு நட்டாக டைட் வச்சுட்டு அடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கணும் ஸ்பானரால் விட்டுட்டாமியை போட்டு. ஏன்னா ஒரே பக்கம் புள்ளி டைட் வச்சோம்னா நிலஞ்சிடும், அது வெறும் தகரம். அதனால ஆப்போசிட்டாக போட்டு டைட் வைக்கிறாரு மெக்கானிக்கன்னு. சைடில் தண்ணி டேங்கு இருக்கிறதுனால இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சிரமத்தை பார்க்காம வெயிலுக்குள்ளே உட்காந்து மாட்டிக்கிருக்காரு மெக்கானிக்கன்னு. இப்போ வந்து 11ஆம் நம்பர் பிட்டுட்டாமி போட்டு டைட் வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கிறாரு. கையே உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுக்கிருக்காரு. மேலே தண்ணி டேங்கு இடிக்குது டைட் வைக்கிறப்ப. அதனாலவே வையா கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கிறாரு. டைட் வச்சுட்டு இப்போ வந்து செல்ஃப் மோட்டரில் வர சொல்னா சுவிட்சு அதோட நட்டுகளை டைட் வச்சுக்கிருக்காரு. செல்ஃப் மோட்டரை மாட்ட போகிறாங்க. மாட்டுறதுக்காண்டி அந்த சோல்னா சுவிட்சியை வந்து வயரை மாட்டிட்டு 13ஆம் நம்பர் போல்ட்டு பாசர் எல்லாத்தையும் எடுத்து இப்போ செல்ஃப் மோட்டரை வந்து டைட் வைக்க போகிறார் மெக்கானிக்கன்னு. டைட் வைனே தான்மா வலை கிடக்கு, வெயில் வேறு அடிச்சுக்கிருக்கு, ரொம்ப கிறக்கமாகுது வெயிலுக்கு, உச்சி வெயில் 2 மணிக்கு. இப்போ வந்து 13ஆம் நம்பர் போல்ட்டு செல்ஃப் மோட்டருக்கு மேலே வர போல்ட்டை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பைய டைட் வச்சுக்கிருக்காரு. டைட் வச்சுட்டு அளவாத்தையும் டைட் வைக்க முடியும். ஏன்னா ஸ்பானர் வந்து சைடில் இடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமத்தை பார்க்காம வச்சுக்கிருக்காரு. வச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக போய் கீழே ஓடி போய் வண்டி தூக்கியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கீ போல்ட்டையும் செல்ஃப் மோட்ரு போல்ட்டை டைட் வச்சுக்கிருக்காரு. அது அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் வீலுக்கு வர்ற பிபி சாப்பிட்டு அந்த கை சுற்றும் பார்த்தீங்களா, அது வந்து தட்டு ஸ்பானர் இடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு டைட் வச்சுக்கிருக்காரு பாருங்க. இதுக்கு மேலே டைட் வச்சோம்னா அந்த ஸ்பானர் இடிக்குது வருந்ததில்ல. அதனாலவே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாரு. சிரமப்பட்டு ஒரு வழியாக டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக்கன்னு. நல்லா புல் டைட் வச்சிட்டாரு கிச்சண்டு. போதுமுனே உடஞ்சி வைப்பதுனே மெக்கானிக்கன்னு. போதுமுனே இப்போ வந்து மேலே வந்து ஒரு செக்அப் பண்ணுறாரு புல்ட்டை. அதையும் ஃபுல்லாக டைட் வச்சிட்டாரு. டைட் வச்சதுக்கு பிறகு பேட்டரியிலேருந்து வர்ற மெயின் ஒயரை வந்து மாற்றணும். மெயின் ஒயரு சோல்னா சுவிட்சு அந்த ஒயரையும் மாற்றணும். மெயின் ஒயரை வந்து மாட்ட போகிறாரு. இப்போ இதே மெயின் ஒயர் பாருங்க, அவ்வளோ சவுண்டு வருது. கரண்ட்டு ஃபுல் கரண்ட் பேட்டரி, புது பேட்டரினால. பதினொன்றாம் நம்பரு நட்டை போட்டு வாசர் எல்லாம் போட்டு டைட் வைக்க போகிறாரு. 13ஆம் நம்பர் நட்டு வாசர் டைட் வச்சுட்டு இப்போ வந்து பவுலை வச்சு டைட் வைக்க போகிறாரு. டைட் வச்சுக்கிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. சைடில் ஸ்பானர் எதுவும் பட்டுச்சுன்னா ஸ்பார்க் ஆகிடும், வண்டி ஸ்டார்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பையா டைட் வைக்கிறார். அளவு டைட்டு. அந்த போல்ட்டு வந்து பிளாஸ்டிக் மோல்டிங்கு, அதனால் போல்ட்டு உடஞ்சிருன்னு சொல்லி அளவாக டைட்டு வச்சுக்கிருக்காரு. பாருங்க, தீப்பிட்டு தெரிக்குது. ஸ்பார்க் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு.
அதனால சூதானமாக வைக்கணும்னு சொல்லி பொறுமையாக வச்சுக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. ஃபானரை வச்சு நல்லா போதுமான அளவுக்கு டைட் வச்சுக்கிட்டாரு. நல்லா போட்டு டைட் வச்சுட்டாங்க பொழுது ஃபுல் டைட்டு வச்சுட்டு அந்த சேஃப்டி அந்த கிளிப்பு வந்து போட்டு விட்டார். வண்டியை வந்து இறக்கி விட்டாங்க கீழே. வண்டியை இறக்கி விட்டு தாஸ் அன்னைக்கிட்ட சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டி ஓடிக்கிறதப்போ எந்த ஒரு சவுண்டும் எதுவுமே கேட்கல. சரின்னு சொல்லிட்டு தாஸ் அன்னைக்கிட்ட சொல்லி டூருகர்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு மெக்கானிக் அண்ணே. டோர் எல்லாம் மாட்டிக்கிருக்காரு. கேமராமேனே என்னடா வீடியோ தலாலுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அத்து பார்த்துட்டு வைய போகிறாங்க போ பூரா. டோர் எல்லாத்தையும் மாட்டி வெளியே பண்ணிட்டு இருக்காரு. மேட்டு எல்லாம் எடுத்து போட்டார். போட்டுட்டு வண்டியை வந்து ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைண்ணே நீங்களே ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கை சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க டாட்டா பாய் பாய்.